Hello everyone, welcome to today's video. இன்னைக்கு types of rainfall பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி as usual இது சம்பந்தமான சில கான்செப்ட்ஸ் ஓட சேர்த்து படிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Types of rainfall அப்படின்னு பார்த்தீங்கன்னா broadly மூணு வகையான ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், ஃப்ரான்டல் ரெயின்ஃபால். இது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம், பயப்படாதீங்க. பட் பிஃபோர் தட் சில பேசிக்கான கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, சோலார் ரேடியேஷன் அண்ட் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன், ஓகே, அதை தான் ஜென்ரலாக சோலார் ரேடியேஷன் சொல்கிறோம். எஸ், அது ஷார்ட் வேவ் லென்த்தாக இருக்கும், ஓகேவா? அதுவே அந்த ரேடியேஷனை லேண்டு வாங்கிக்கிட்டு இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் நம்ம டெரெஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லுவோம். இது லாங் வேவ் ரேடியேஷனாக இருக்கும். ஹவு டஸ் திஸ் பிகம் சிக்னிஃபிகண்ட்? முக்கியமாக இந்த லேண்ட்லேருந்து வர ரேடியேஷனை தான் இருக்கக்கூடிய கேஸஸ் அப்சர்வ் பண்ணி, அதனால தான் குளோபல் வார்மிங் இன்றைக்கி நடக்குது இல்லையா, அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸுமே இதுதான். ஓகே, சிம்பிளாக காரை நம்ம வெயிலில் நிறுத்திட்டு வந்துட்டு உள்ளே போகும்போது எவ்வளோ ஹாட்டாக இருக்கும், அதுக்கு காரணமும் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த ஷார்ட் வேவ்லேருந்து உள்ளே வந்துடும். உள்ளே அந்த ரேஸ் வரும்பொழுது வாங்க 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 ஒரே டைமில் வாங்க அப்படின்னு எல்லோரும் உள்ளே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. வெளியே விடுங்க வெளியே விடுங்க, அதெல்லாம் போக முடியாது, உட்காரு அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து ரேடியேட் ஆகுறது லாங் வேவ் ரேடியேஷன். இட் வில் கெட் ட்ராப்ட். திஸ் இஸ் ஹவு த ஹீட் கெட்ஸ் ட்ராப்ட் அண்ட் தட் இஸ் ஹவு ஹீட் கெட்ஸ் ட்ராப்ட் வித் இன் த பிளானட் எர்த். ஓகே, ஸோ இது ஒரு ஷார்ட்டான ஒரு கான்செப்ட். இதுக்கு அடுத்து ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் பற்றி தெரியணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வாட்டரோ விண்டோ மேலேருந்து கீழே தான் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும், எந்த ஃப்ளூயிடாக இருந்தாலும் இல்லையா. ஸோ ஹையர் ப்ரெஷர் டு லோயர் ப்ரெஷர் ஃப்ளோ ஆகிறது தான் யூஸ்வலாக விண்டு. பட் இதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர் இருந்தால் அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும், ஹை டெம்பரேச்சர் இருந்தால் அந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும். இது விண்ட் சிஸ்டம்ஸ், பிளானட்ரி விண்ட், இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி, லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ஒரு இடத்துல நம்மளை சுற்றி ஏர் இருக்குது, காற்று இருக்குது. அந்த காற்று எவ்வளோ இருக்கோ அது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுமா, அதுதானே ஏர் ப்ரெஷர். இப்போ நிறைய ஏர் இருந்துச்சுன்னா ஹையர் ஏர் ப்ரெஷர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். கம்மி ஏர் இருந்தால் கம்மி ஏர் ப்ரெஷர். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஹீட்டப் ஆகும். சன்லேருந்து வர ரேடியேஷனால் லேண்ட் ஹீட்டப் ஆகும். ஓகேவா, சன்னு ரேடியேட் பண்ணுது, தூரத்துலேருந்து ரேடியேட் பண்ணுது, அதனால் லேண்ட் ஹீட்டப் ஆகுது. ஓகே, லேண்ட் ஹீட்டப் ஆனோடனே அந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏர் பார்சல், அது கண்டக்ஷன் தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கண்டக்ஷனால் ஹீட்டப் ஆகிடும். அடுத்தடுத்த பார்சல்ஸ் ஆஃப் ஏர்லாம் அப்படியே இந்த ஏர் ஹீட்டப் ஆகுதா, ஹீட்டான என்ன ஆகும், தண்ணியை சுட வைக்கிறோம், என்ன ஆகுது, அப்படியே ஹீட்டப் ஆகி ஸ்டீம் ஆகி ஆவியாக அப்படியே மேலே ரைஸ் ஆகுதா. ஏன்னா ஹீட் ஆச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அப்படியே லைட் ஆகி அப்படியே ரைஸ் அப் ஆகும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ். ஓகே, அப்போது இந்த யூஸ்வலாக ஏர் அப்படியே ஹீட்டப் ஆகும்போது அந்த ஹீட்டட் ஏர் லைட் ஆகி ரைஸ் அப் ஆகும். அது ரைஸ் அப் ஆகும்போது அந்த ஹீட்டோட அடுத்தடுத்த லேயர்ஸும் ஹீட்டப் ஆகும். இதுதான் கன்வெக்ஷன்னு சொல்லுவோம். அதனால தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். நவ் இந்த ஏர் பார்சல் ஹீட்டப் ஆகிடுதா, ஹீட்டப் ஆகி மேலே ரைஸ் அப் ஆகுதா, லைட் ஆகி அப்படியே மேலே ரைஸ். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 20 யூனிட் ஏர் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ 20 யூனிட் ப்ரெஷர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. இப்போ ஏர் அப்படியே ஸ்லோவாக ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆனோடனே அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஒரு 10 யூனிட் தான் இருக்குது, 10 யூனிட் ரைஸ் அப் ஆகிட்டான். இப்போ இங்கே என்ன ஆச்சு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு, முன்னாடியை விட அதிகம். சரி, முன்னாடி ஒரு 26 டிகிரின்னு வச்சுக்கலாமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது ஒரு 30 டிகிரி 32 டிகிரி ஆகிடுச்சு. அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, ஹையர் டெம்பரேச்சர். ஏர் ப்ரெஷருக்கு என்னாச்சு, 20 யூனிட் இருந்துச்சு 10 யூனிட் ஆகிடுச்சு, அதாவது குறைஞ்சிடுச்சு. தட் இஸ் வை ஹை டெம்பரேச்சர் வில் ரிசல்ட் இன் லோ ப்ரெஷர். லோ டெம்பரேச்சர் இருந்தால் கம்பேரிட்டிவ்லி லோ டெம்பரேச்சர். இப்போ 30 டிகிரி இருக்கும்போது நம்மளுக்கு 10 யூனிட் தான் இருந்துச்சு. அப்படியே 26 டிகிரி இருக்கும்போது என்னாச்சு, 20 யூனிட் இருந்துச்சா. அப்போ லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர். இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி. ஓகேவா, அப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும், லோ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், நவ் வி வில் கெட் இன் டு த கான்செப்ட். ரெயின்ஃபால் எப்படி நடக்குது? இப்போது இந்தியாவை எடுத்துப்போம். பெனின்சுலர் இந்தியா, 3 சைட்லேயும் தண்ணி இருக்குது. சென்னையை எடுத்துக்கலாம் அதுலேயும். ஓகே, இப்போது
பீச்லேருந்து இல்லை கடல்லேருந்து வரக்கூடிய காற்று ஓகே கொஞ்சம் ஹீட்டப் ஆகிருக்கும். அந்த கடல்லேருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் மாய்ஸ்சர் எடுத்துகிட்டு வருமா, அதுக்கிட்ட கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, ஏன்னா அந்த வாட்டரும் ஹீட்டப் ஆகிருக்கும். அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சரை அந்த ஏர் பார்சல் எடுத்துகிட்டு வரும். இங்கே லேண்ட் என்ன இருக்குது, ஆல்ரெடி ஹீட்டப் ஆகிருக்கு. அதனால் இது வந்து அந்த ஏரை ஹீட்டப் பண்ணும். அந்த ஏர் வந்து ஒரு 2-3 பக்கெட் வாளி தண்ணி எடுத்துகிட்டு வரும். கொஞ்சம் ஹீட்டப் ஆன உடனே அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்லோவாக மேலே 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 ஏறும். மேலே ஏற 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 என்ன ஆகும், டெம்பரேச்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மேலே போக 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 இல்லையா. அதனால தானே ஹில் ஸ்டேஷன்ஸ் கூலராக இருக்குது. அப்போது சேலம் எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் சம்மர் சீசனில். ஓகே, அதே கொஞ்சம் ஒரு 1 or 2 hours டிரைவ் போனீங்கன்னா ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் கம்பேரிட்டிவ்லி கூலராக இருக்கும். இப்போ அங்கேயும் சூடாகிடுச்சுங்கிறாங்க, சரி அதை விடுங்க, நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஓகே, அப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் கூலர், ஏன்னா ஆஸ் யூ ரைஸ் அப் த டெம்பரேச்சர் ரெடியூசஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும், இவர் மாங்குன்னு அப்படியே அந்த பக்கெட் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போவார். ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஸ் த டெம்பரேச்சர் ஃபால்ஸ் ஏரோட எபிலிட்டி டு ஹோல்டு மாய்ஸ்சர் வில் ரெடியூஸ். ஓகே, அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இதுக்கு மேலே என்னால் தூக்கிட்டு வர முடியாதுப்பான்னு அந்த வாளியை அப்படியே கவுத்து விட்டுரும், மழை ஆகிடும். ஓகே, ஸோ ஐ மேக் இட் ஈவன் சிம்பிளர் ஃபார் யூ. அட் த லேண்ட் லெவல் ஒரு 26-27 டிகிரி வச்சுக்கலாமா. இப்போ மேலே போக 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 டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 26, 25, 24, 23 ரைட். ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சிட்டி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ நவ் இப்போ இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ 27 டிகிரி செல்சியஸ்க்கு 27 பக்கெட் தண்ணி பிடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ 24க்கு எவ்வளோ, 24 பக்கெட் தான் பிடிக்க முடியும். ரைட். நவ் இமேஜின் இங்கே 27 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நம்ம ஆள் விண்டு கிட்ட வந்து ஒரு 24 பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்படியே லைட்டாக 24 பக்கெட்ஸ் கொஞ்சம் மேலே ஏறுறாப்பில், கொஞ்சம் மேலே ஏறணும் 26 டிகிரி. அப்போ கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், 26, 26 பக்கெட். ஆனால் நம்மக்கிட்ட 24 பக்கெட் தான் இருக்குது, பரவாயில்ல இன்னும் போகலாம். அப்படியே லைட்டாக இன்னும் அப்படியே லைட்டாக மேலே போகிறாரு, டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது 25. அடுத்து 24 வரும்பொழுது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். த எபிலிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்சர் ஹஸ் ரீச்ட் அ சேச்சுரேஷன் பாயிண்ட். இதுக்கு மேலே அடி தாங்க மாட்டேன், இதுக்கு மேலே தூக்க முடியாது. ரொம்ப சிம்பிள்ப்பா, ஓரளவு வரைக்கும் நம்ம பக்கெட்லாம் தூக்கிட்டு போவோம். இல்லை ஒரு வெயிட் ஊருக்கு போகும்போது ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு போவோம். கொஞ்சம் தூரம் அதுவும் படிக்கட்டு ஏறுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஏறிட்டு எப்போ நீங்கள் பிடிங்கன்னு இன்னொருத்தட்ட கொடுத்துறது இல்லையா. அதே மாதிரி தான் மேலே ஏற 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 டயர்ட் ஆகிடுது, அதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியல. அண்ட் டெம்பரேச்சரும் எவ்வளோ ஈக்குவலட் ஆகிடுது, கரெக்டாக அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட். இதுக்கு மேலே ஒரு அடி அடித்தாலும் சேகர் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் டெம்பரேச்சர் வில் ஃபால், சேச்சுரேஷன் ஆகி ஓவர் சேச்சுரேஷன் ஆகிடும். அங்கே தான் இட் வில் லுக் ஃபார் அ லேயர் டு கண்டென்ஸ். அதுக்கப்புறம் ப்ரிசிபிடேட் ஆகிடும், அதாவது அதுக்கப்புறம் மழை ஆகிடும். சிம்பிள் டேர்ம்ஸில் 24 டிகிரியில் சேச்சுரேஷன் ஆகிடுது, ஏன்னா 24 பக்கெட் 24 டிகிரி செல்சியஸ். இங்கேருந்து அடுத்த லெவல் போகும்பொழுது அப்படியே அந்த பக்கெட் தண்ணியை கீழே கொட்டி மழை ஆகிடுது. இந்த மழை வரும்பொழுது ஒரு லேயர் ஆஃப் ஏர், சப்போஸ் ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருந்தால் மழை அப்படியே லைட்டாக ஐஸ் கட்டி ஆகி குட்டி குட்டி ஆலங்கட்டி மழைனும் வேறு எப்படியோ ஃபார்ம்ஸ் மாறும். பட் தீஸ் ஆர் எசென்ஷியலி நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் சொல்லுவோம். மழை, பனி அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இதுக்கு இருக்குது. ஓகேவா, ரைட். நவ் இதில் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலில் இப்போ நம்ம பார்த்தது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு மவுண்டெயின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், இதே கடல் ஓஷன் பக்கத்துலேருந்து மாய்ஸ்சர் லேடன் விண்டுன்னு சொல்லுவோம். அதாவது மாய்ஸ்சரை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஈரப்பதம், காற்றில் உள்ள ஈரப்பதம் தான் மாய்ஸ்சர். ஸோ அதை எடுத்துகிட்டு வரக்கூடிய விண்ட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சொன்னோமா, கன்வெக்ஷனால் மேலே ஏறும், டெம்பரேச்சர் குறையும், எபிலிட்டி டு ஹோல்டு குறையும், அப்படியே கவுத்து விட்டு மழை ஆகிடுது. அதே மாதிரி தான் மழை என்ன பண்ணும், அப்படியே ஸ்லோவாக ஏறும். இட் ப்ரொவைட்ஸ் அ சர்ஃபேஸ் ஃபார் த மாய்ஸ்சர் லேடன் விண்ட் டு கிளைம். ஒரு சர்ஃபேஸ் கொடுக்குது, வா 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 ஏறு ஏறு. மழை ஏற 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 என்ன ஆகும், அகெயின் டெம்பரேச்சர் ஃபால் ஆகும், த எபிலிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்சர் குறையும். அப்போ பக்கெட் தண்ணியோட போகுது. சேம் அதே கதை தான். 27 டிகிரியில் 24, 23 யூனிட் ஆஃப் வாட்டர் இருக்குன்னா அது எப்போ 24, 23 வருதோ சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது ஃபுல்லாக கொட்டிட்டு மழையாக பெஞ்சிடும். இது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இன்னொரு டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது, அது வந்து ஃப்ராண்டல் ரெயின்ஃபால். இது யூஸ்வலாக டெம்பரேட் ரீஜன்ஸில் நடக்கக்கூடிய ரெயின்ஃபால். இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஏர் மாஸ், ஹாட் ஏர் மாஸ், கோல்டு ஏர் மாஸ் ரெண்டு வச்சுக்கலாம். ஓகே, ஹாட் ஏர் மாஸ் நான் இப்போ தான் சொன்னேன், லைட்டாக இருக்கும், ஏன்னா ஹாட்னால எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் ஹீட்னால, ஸோ லைட்டாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி கோல்டு ஏர் மாஸ் வந்து டென்ஸாக அப்படி உட்காந்துருப்பாங்க.
இப்போ என்ன ஆகும்னா இந்த மலையை பார்த்தா மாதிரியே தான் கோல்டு ஏர் மாஸ் டென்ஸாக அப்படி ஒரு சர்ஃபேஸாக நின்றுருக்கும். ஹாட் ஏர் மாஸ் கொஞ்சம் லைட்டராக இருக்கும். அப்போ இந்த கோல்டு ஏர் மாஸ் என்ன பண்ணும், பரவாயில்ல என் மேலே ஏறிப்போ அப்படிங்க. இவர் அப்படி ஸ்லோவாக மேலே ஏறி 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 அகெயின் டெம்பரேச்சர் ஃபால் ஆகும், எபிலிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்சர் குறையும், திரும்ப ரெயின்ஃபால் ஆகும். ஸோ தீஸ் ஆர் எசென்ஷியலி 3 types of rainfall in the simplest way. So I hope you learned something interesting in today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and I will see you in the next video. Thank you so much.